அதாவது பராசக்திக்கு பதிலா ஸ்கேம் சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, படத்தோட பாட்டுல இருந்து படத்தோட ஸ்டோரி வரைக்கும் எல்லாமே ஸ்கேமா இருக்குங்க. நீங்க படம் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு. மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்குங்கிறாங்க. சில பேர் இல்ல ப்ரோ ஆவரேஜ்ங்கறாங்க. சில பேர் வந்து நல்லா இல்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து காரணம் வன்மம். இன்னொன்னு வந்து டிஎம்கே மேல இருக்க கோவம். இது ரெண்டும் சேர்ந்து தாங்க இந்த பராசக்தியை போட்டு இப்ப ஊம குத்தா குத்துறாங்க. ஆக்சுவலா இதுல சுண்டலி மாதிரி மாட்டினது யாருன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஜாலியா படம் பண்ணிட்டு சரி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு சும்மா அந்த ஹீரோ மாதிரி இந்த ஹீரோ மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தாரு. திடீர்னு தம்பிங்க வாங்க என்ன பண்றீங்க? சார் இப்பதான் சார் டான் ஒரு படம் முடிச்சேன். அப்படியா இன்னைக்கு தான் சார் கோலிவுட் டான் அப்படின்னு சொல்லி இந்தாங்க 50 கோடி நான் சொல்ற படத்தை நீங்க நடிச்சா மட்டும் போதும் அப்படின்னாங்க. 50 கோடியா? பரவாயில்ல நமக்கு நிறைய கடன் வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டாரு.